வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலாக பங்குனி உத்திரம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு பங்குனி விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஜோதிடர் லைவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நடத்துகிறோம். 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். சரிங்களா? ஸோ யாராவது ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் ஏதேனும் கேட்க விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனல் ஆருத்ரன் ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான ஏதேனும் ஒரு கேள்வி கேட்டு பதில் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் போன்ற விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கேள்விகளையும் அங்கேயே கேளுங்க. அந்த கேள்விகளை நான் படித்து பார்த்துட்டு சாஃப்ட்வேரில் போட்டுட்டு என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொல்லிகிட்டே வர்றேங்க. சரிங்களா? அடுத்த வாரம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பமாயிடும் 14ஆம் தேதி. ஸோ 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில் ஸ்டார்ட் ஆகுது. அது போக இந்த வருடத்தோட ராஜா வந்துட்டு குரு பகவான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ குரு பகவான் வரும்போது அது போக குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு கடகத்துலேயும் உச்சமாகிறார் இந்த ஜூன் மாதம். அதுக்கப்புறம் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறப்போ ராகு கேது பெயர்ச்சி நடக்கும். ஸோ 12 ராசிகளுக்கும் வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ப்ளஸ் சனி பவன் வந்து பார்த்திங்கன்னா மீன வீட்டில் இருக்கார். ஸோ இது உலக அளவில், மாநில அளவில், உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த அளவில் இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு நடுவில் நம்ம அப்பப்போ வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ வாசகர்கள் கொஞ்சம் பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்களை பற்றி நிறைய டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிதுனத்தில் குரு இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், செவ்வாய் பகவான் சனி செவ்வாய் அப்படிங்கிறவங்க மீனத்தில் போயிட்டுருக்குது. ஆல்ரெடி அமெரிக்கா ஈரான் வார் பிரச்சனையினால் வந்துட்டு எரிபொருள் விலையேற்ற உயர்வு, தட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணியில் வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்துட்டு இருப்பு மாறுறது, அதனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்துட்டு வீழ்ச்சி ஆகிறது, ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு கோடிக்கணக்கான பணம் லாஸ் ஆகிறது, தங்கம் விலை திடீர்னு ஏறுறது இறங்குறது, இந்த மாதிரி பல நிச்சயமில்லாத தன்மை இப்போது நாடு முழுக்க நிலவிட்டு இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வந்துட்டு லே ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஒரு 3000 பேர்லேருந்து 30,000 பேர் வரைக்கும் சடனாக வேலையை விட்டு தூக்குறது, ஒரு மெயில் போட்டோன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்புறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போது இந்த விஷயங்கள் வந்துட்டு இனி வரும் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலை இழப்பு, திடீர் வேலையில் விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இனி அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா இந்த உலக அளவிய போர் சூழல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஸோ முடிவுக்கு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போதைக்கு டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம போன பதிவிலையும் போஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 29 முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிகிற மாதிரி போய் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது கோச்சார கிரகங்களுடைய ஒரு தாக்கம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி செவ்வாய் அப்படிங்கிற இதுக்குள்ளே போகிறப்ப வந்துட்டு இந்த உலகளவிய போர் சூழல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அது வந்து காலச்சக்கரத்துக்கு 12வது வீட்டில் வந்துட்டு இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அழிவு,
அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும். இந்த அழிவு பாதை அப்படிங்கிறது வந்துட்டு இயற்கைக்கும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடிய காலகட்டமாக வரும். இங்கேயோ ஒரு பக்கம் பிரச்சனை நடந்தால் நமக்கு எப்படி இங்கே கேஸ் பிரச்சனை வருதோ அதே மாதிரி இயற்கையிலையும் பல மாற்றங்கள் வரும். யாரோ ஒருத்தர் குண்டு போட்டாங்க நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம போயிட முடியாது. அந்த குண்டு போட்டதுனால வந்துட்டு இயற்கை அளவில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் நடக்கும். கால சூழல்கள் மாறும். ஏற்கனவே வெயில் காலமும் மழைக்காலமும் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த வெயில் காலம் வந்துட்டு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் இந்த வரும் காலகட்டத்தில். இன்னொரு 3 மாதத்துக்கு ஆல்ரெடி வெயில் இப்போ பங்குனி வெயில் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதையெல்லாம் ஒரு கண்ட்ரோல் ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் நம்மளை நாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது வர்ற இந்த காலகட்டம் முழுக்குமே வந்துட்டு சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்துக்கு தயவுசெய்து எல்லோரும் வாங்க. வந்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தில் வரும். ஏன்னா புதன் வந்து இப்போ நீசம் ஆகிறாரு மீன வீட்டில். ஓகேங்களா, அப்போ தலை சார்ந்த பிரச்சனைகள் ப்ளஸ் புத்தியில் ஒரு கோளாறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, கஸ்டமர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுக்குண்டான ஜாதகத்துக்குள்ளான கேள்வி பதில் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, தேனி மாரிமுத்து வணக்கம். குமரேஷ் விநாயக் வணக்கம். தேனி மாரிமுத்து, நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் ஊர் தேனி அப்படிங்கிறது பிறந்த நேரம் மட்டும் குறிப்பிடுங்க. விருச்சிக ராசி கேட்டுங்க. அரசு ஆசிரியர் பண்ணி சம்பள உயர்வுக்காக 15 வருடம் காத்திருக்கிறேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. உங்கள் பர்த் டைம் கமெண்ட் பண்ணுங்கள் மாரிமுத்து. அப்போ தான் என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்து பதில் சொல்ல முடியும். ஸோ பர்த் டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மிஸ்டர் குமரேஷ் விநாயக், குமரேஷ் மேட்டுப்பாளையம் 11 திருமணம் எப்போது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, இது கரெக்டாக இருக்குது இந்த டீட்டெயில். குமரேஷ் விநாயக் ஆருத்ரன் ஜோதிடம் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பண்ணிவிடுங்க. உங்களுக்குண்டான கேள்வி பதில் அப்படிங்கிறது நான் இப்போ இங்கே பார்த்துட்டு சொல்லிடுறேன் உங்கள் ஜாதகத்தை. சரிங்களா, இந்த 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயமா போயிட்டுருக்கு வர வர. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த 35, 38 இந்த மாதிரி நிறைய ஜாதகர்கள் வந்துட்டு இருக்காங்க. பெண்களோட எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதே மாதிரி ஆண்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு நிலைத்த தன்மை இல்லாமல் இருக்கிறது. 19 அக்டோபர் 1992 11:30 PM. ஸோ கடக ராசி, மிதுன லக்னம், குமரேஷ் விநாயக். உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராகுக்கு இது பரிகார தோஷங்கள்லாம் பண்ணிட்டீங்களா எனக்கு தெரியலைங்க. ஆமாம், ஸோ அது இருந்ததுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. 33 வயசு 5 மாதம் ஆகுது உங்களுக்கு. இதில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. பட் அவர் 12 மறைந்து அப்படிங்கிற மாதிரி, ராசிக்கு 12 மறைந்து லக்னத்தில் கேது செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி இந்த லக்னத்துக்கு 5, 12 கூடியவர் அப்படிங்கிறத தசை நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு அடுத்த வருஷம் 12வது மாதம் வந்துட்டு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் மிஸ்டர் குமரேஷ் நாயக். ஏன்னா அந்த சுக்கிரதசை சுக்கிர புத்தி குரு அந்தரம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்துட்டு குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்த தரக்கூடிய விதியமைப்பில் இருப்பார். அப்போ நான் சொல்கிற கணக்குப்படி என்ன வரும்னா வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் ராசிக்குள்ளே வருவார். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிவாகும் குமரேஷ் நாயக். ஓகேங்களா? ஸோ 2027 கடைசியில் திருமணம் அப்படிங்கிறது உண்டு. வாழ்த்துக்கள். திருமணம் நடந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இப்போ சுக்கிர தசை நடக்கிறதுனால தினந்தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு முறை வந்துட்டு கீழ் திருப்பதியில் இருக்கிற வந்துட்டு பத்மாவதி தாயாரை வந்துட்டு வருஷத்தில் ஒரு 2 தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே போய் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலையும், அதாவது ஏலக்காய் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏலக்காயை வந்து கோர்த்து மாலையாக போட்டு சாமிக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு தாமரை பூ மலர் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்துட்டு அம்பாளுக்கு போய் சாத்தி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்தேறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரைட்டு. தேனி மாரிமுத்து, பிறப்பு காலை 6 மணி ஐயா. சரிங்க மாரிமுத்து, பார்த்துடலாம். தயவுசெய்து மெசஞ்சரில் எதுவும் கேள்வி கேட்காதீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேளுங்க. சரிங்களா? ஏன்னா அதில் வந்துட்டு நான் என்னால் பதில் சொல்ல முடியாது. இங்கே கமெண்ட் செக்ஷனில் யார் கேள்வி கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், அதுக்கு தனியாக ஃபீஸுங்க. ஓகே, இது வந்துட்டு ஏதோ ஒரு கேள்வி ஒரு பதில். என்னுடைய ஆர்த்தின் ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நீங்கள் கேள்விகள் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு நான் பதில் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேலும் 1985 காலை 6 மணி. சம்பள உயர்வுக்காக 15 வருடம் காத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓ, சூப்பர். விருச்சிக ராசி, மேஷ லக்னம். அருமை அருமை. லக்னாதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு. என்ன சனியின் பார்வையில் இருக்கிறனால கொஞ்சம் காலம் தாமதம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா தனஸ்தானத்தை வந்துட்டு சனி பகவான் பார்வையிடாதீங்களா, அவருடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் லக்னாதிபதி ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் தேனி மாரிமுத்து. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சம்பள உயர்வுக்காக 15 வருடம் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். வர ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்துட்டு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் சார் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு நடக்கிறதே வந்துட்டு சூரிய தசை தான் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. அதில் சூரிய திசையில் வந்துட்டு சுக்கிர புத்தி அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. அந்த சுக்கிர புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறதும் உங்கள் ராசியை குரு பார்க்குறதும் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜூனில் தான் குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. ஜூனில் பயிற்சி ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்துட்டு உங்களுக்கு உண்டான ஆர்டர்ஸும் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தேனி மாரிமுத்து 15 வருடங்களுக்கு பிறகு 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சமாகும் காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வருவீங்க.
அது போக ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது அடிஷ்னல் போனஸு. ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில் பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சொத்து சுகம் சேர்க்கறதுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு லெவலில் வரும். என்ன இங்கே சந்திரன் நீசம் அப்படிங்கிற இதில் வரதுனால அடுத்த சந்திர தசை வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குடும்பத்தை, மனைவி, குழந்தைகளை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒன்று வரும்போது ஒன்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ சம்பள உயர்வு வரும், ப்ரொமோஷனும் வரும், பட் டிரான்ஸ்ஃபரும் கூடவே சேர்ந்து வரும். வேலையில் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க நீங்கள். ஓகே, கார்த்திகேயன் வணக்கம் சார். கடகராசம் ஆயில்யம் நட்சத்திரம் இப்போது எப்படி உள்ளது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசா என்ன சார் ஜென்ரலாக கேட்டிருக்கீங்க. கடகராசம் ஆயில்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. சோத்துக்கும் ப்ளஸ்ஸு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்படி ஜென்ரலாக கேட்குறதுக்கு பதிலாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கேட்டு ஏதேனும் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னா கேளுங்க. அதுக்குண்டான பதில்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தயவுசெய்து மெசேஞ்சரில் ஓப்பன் பண்ண இங்கே லைவ் கட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டால் தான் நான் இங்கே இன்னொரு ஃபோனில் வந்துட்டு வச்சு பார்த்துட்டு நான் பதில்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, தேனி மாரிமுத்து மிக்க நன்றிகள் ஐயா. நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நமசிவாய. வேலவன் நாச்சியார் பிரசன்ன ஜோதிடம். ஓகே, உயர்கல்வி படித்த வேலைவாய்ப்பில் தனியார் அல்லது அரசு தொடர்பில் எப்போது? நாச்சியார் ஒரு ஜோதிடர், உங்களுக்கு தெரியும் உங்கள் பொண்ணோட இது எப்படி போயிட்டுருக்குன்னு. பட் இருந்தாலும் நீங்கள் என் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வேலவன் பிரசன்ன ஜோதிடம். கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேங்க. நாச்சியார் 29/11/2000. சின்ன பொண்ணுங்க. 19 வயசு தானே வருது. 19 26. இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டீங்க. 10:47 PM. இப்போ 10:47 AM. இப்போ PM. ஓகே, ரைட்டு. திருநெல்வேலி. நாச்சியா கடகராசி, கடக லக்னம். சூப்பர், அருமை. ப்ளஸ் சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 5ல் உட்காந்துருக்காரு. பிரமாதம். ஆனால் 2ல் கேது சனி காம்பினேஷன். ஆக ரைட்டு. உங்கள் பொண்ணுக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுங்க. அவங்களும் நல்லா ஜோதிடம் பெரிய லெவலில் வருவாங்க அவங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கே குரு பகவான் வந்து ஆட்சி பெற்ற குரு பகவான் இருக்காரு. குரு மங்களத்தில் இருக்காரு. 5-10 செவ்வாய் பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அருமையாக இருக்கே. ஸோ நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாமல் உங்கள் பொண்ணுக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுங்க. அவங்களும் கொஞ்சம் காலம் கழித்து அந்த விஷயத்தில் ரொம்ப பெருசாக வருவாங்க. 18 வயசு 4 மாதம். ஓகே, கடக ராசிக்கும் லக்னத்துக்கும் புதன் வந்துட்டு அவ்வளோ சூப்பரான பர்சன் கிடையாது. பட் அவரே 5ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்கிறாரு. அது போக இப்போ நடக்கிறது வந்துட்டு புதன் தசை சூரிய புத்தி. அதனால தான் உங்களோட கேள்வி வந்துட்டு அரசா அல்லது தனியாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ டீச்சர் வேலைக்கு ஏதாவது படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி படித்தாங்கன்னா ரொம்ப நல்ல பெரிய லெவலில் வருவாங்க. இப்போ இருந்தே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 4 வருஷம் கழித்து அந்த படிப்பு முடியும் போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிடலாம். இப்போ 2026 இருக்கிறோம். 2030 31 படித்து அரசு தொடர்பான வேலைகளை கண்டிப்பாக வந்துட்டு போயிடலாம். டீச்சர் வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சூப்பராக இருக்குது ஜாதகம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பிறருக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற தொழிலில் போனால் தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த சனிக்கு இது காம்பினேஷன். ஜோதிடமும் கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஜோதிடமும் நல்லா வரும்.
பெரிய லெவலில் வருவாங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நன்றி. அதுக்கப்புறம் வணக்கம் வணக்கம். கரும்பலகை எழுத்தாளன் பேரே கரும்பலகை எழுத்தாளன் தானே உங்கள் பேர்? உண்மையான பேர் இளையராஜா. 28/11/1900 காலை 9 மணி, திருநெல்வேலி, ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். வேலை மாற்றம் அமையுமா? கடன் தாங்கவில்லை. கடன் முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் இருக்க பழகுங்க. சப்போஸ் அப்படி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தர்கிட்ட மட்டுமே வாங்கிக்கோங்க. நிறைய இடத்துல கடன் வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு. எல்லாரையும் சமாளிக்க முடியாது. குடும்பஸ்தன் பட ஹீரோ மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. ஓகே இளையராஜா, கரும்பலகை எழுத்தாளன் என்கிற இளையராஜா, அவங்களுடைய ஜாதகம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். 1985 1984 துலாமில் சனிக்கு இது காம்பினேஷன் வந்துடும். பாவம், குடும்பத்துக்காக மாங்குன்னு உழைச்சி நல்ல பேர் வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது. அதாவது நல்ல பேர்லாம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? காலை 9 மணி, திருநெல்வேலி. எல்லாம் திருநெல்வேலிக்காரங்களா வராங்க. வாங்க மக்கா, வாங்க. திருநெல்வேலிக்கு வந்தால் இந்த ஜோசியரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கப்பா. ஆமாம், அதுக்காக கடன் வாங்கியெல்லாம் கவனிச்சிக்க வேணாம். நார்மலாக வந்தாலே ஒரு டீ குடிச்சோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். முடிஞ்சால் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு கோயில், அவ்வளோதான். நைட்டு லக்னாதிபதி குரு நீசமாயிருக்காரு. தனுசு லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி. அடடா பாவங்க, பணத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க. லக்னாதிபதியே கொஞ்சம் வீக் ஆகுறாரு இந்த இடத்துல, அது கஷ்டம். ஆனால் அவர் லக்னாதிபதி வீக் ஆனாலும் வந்துட்டு என்ன சொல்றாரு, அதாவது குறைந்தபட்ச ஏதோ வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு அளவா ஓடிட்டு இருக்கும். ஆமா, என்ன சில நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் சுமாராகவும் போயிட்டு இருக்கும் லைஃப். இந்த பப்ளிக் பிளேஸாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நிறைய சொல்ல முடியாது. கரும்பலகை எழுத்தாளன் ஐயா. ஓகேங்களா? என்ன இந்த 12 புதன் சூரியன் காம்பினேஷன் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறது வந்துட்டு புதாதித்யம் இருக்குது. நிறைய அறிவு இருக்குது, பட் அதை கொண்டு பெருசா பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இந்த கணக்குப்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து புதன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்காங்க. அது மட்டும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது உங்க ஜாதகத்தில். லக்னாதிபதி தசையே ஓடிட்டு இருக்குது, குரு தசை. அந்த குரு தசையில இப்போ வந்துட்டு உங்களுக்கு சந்திர புத்தி போயிட்டு இருக்குது. ஓகே, ரைட்டு. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு குரு பகவான் பெயர்ச்சி ஆவார் பார்த்தீங்களா? குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ ஆல்மோஸ்ட் 2027 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கும். வேலை மாற்றம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அமையும். ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் அமையும். கடன் தாங்கவில்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் டைம் கேட்டுக்கோங்க. வெளிப்படையாக பேசுங்க. ஃபோனு கட் பண்ணுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா புதன் பாதகாதிபதி, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க. இல்லை நேரில் போய் டேரெக்டாக போய் என் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான விஷயம் வந்துட்டு ரிலீவ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் கட் பண்ணிங்கனாலோ இல்லாட்டி ஏதாவது போய் சொன்னீங்கனாலோ மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? அதனால் அதை மட்டும் செய்ய வேணாம். இருக்கிற விஷயத்த ஓப்பனாக பேசிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் படித்து வேறு வேலை ஏதாவது பார்க்குறதுனால பாருங்கள். படிக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லை. எந்த காலகட்டத்துலையும் படிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை லவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்குள்ள முயற்சியில் எடுங்க. கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் அமையும். அடுத்த வருஷத்துலேருந்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மார்ச்சுக்கு அப்புறம். சரிங்களா? வாழ்களுடன் நல்லா இருப்பீங்க. அது வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாலே உங்கள் திருநெல்வேலியிலேருந்து செப்பறை அழகிய கூத்தர் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் இருப்பார். அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த நவ கைலாசம் அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கு குருக்குண்டான கோயில் இருக்குது. அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குபேரபுரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஐ மீன் குபேரன் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில்னு சொல்லிட்டு வீரவநல்லூர் ஏரியாவில் பக்கத்தில் ஒரு கோயில் இல்லைங்களா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயில் கூட ரொம்ப நல்லதொரு கோயில். டக்குன்னு இப்போ மைண்டில் வர மாட்டேங்குது. குபேரன் இந்த சனி பகவான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்துருப்பார் இல்லைங்களா?
அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குபேரன் இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு கோயில். ஹரிகேசவநல்லூர். ஓகே, ஹரிகேசவநல்லூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு 2 விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இளையராஜா ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. சொன்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய தாங்க முடியாத கடன் வந்துட்டு தாங்குற அளவுக்கு மாறி அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, ஏன்னா ஒரே நாள் எல்லாமே முடிஞ்சிடாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சரிங்களா, நன்றி. வைத்தி சேலம் 11/3/86 9/17 காலை குடும்பம் பிரிவுகள் உள்ளது, சேர்ந்து வாழ முடியுமா, சுக்கிரன் திசை நன்மை தருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வைத்தி சித்திரை இது ஆக்சுவலாக உங்களோட ஜாதகம் மட்டும் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இதில் உங்கள் மனைவி ஜாதகம் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். பட் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில் பிரகாரம் என்னங்கிறது மட்டும் இப்போ நான் பார்த்து சொல்லிடுறேன். சரிங்களா, வைத்தி 11/3/86 90s கிட்ஸ் தான் நிறைய வர்றாங்க. முன்னாடி 90s கிட்ஸை சேர்ந்தவங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்குற மாதிரி வர்றாங்க. நல்ல விஷயம்தான். 9/17 குடும்பம் பிரிவுகள் உள்ளது. 2/7 சுக்கிரன் வந்து 12 மறைந்து இருக்கிறார். ப்ளஸ் குரு சூரியன் காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதுவும் வந்துட்டு இப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பர். லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்காரு. கூடவே சனிபான் இருக்காரு. ஸோ 8ஆம் இடம் இங்கே கொஞ்சம் அவுட் ஆகிருக்குது வைத்தி சார். இப்போ நடக்கிற தசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கேது தசை ஓடிட்டு இருக்குது. ஓகே, இது உங்களுடைய ஜாதகம் மட்டும் கொடுத்துருக்கீங்க. கேது தசை நடந்திருக்கு. கேதுனாலே டிட்டாச்மெண்ட் தாங்க. ஓகேங்களா, அந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு. வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு 6, 8 அப்படிங்கிற மாதிரி விழுந்தனால இப்போ இந்த பிரிவுகள் அப்படிங்கிறது தற்காலிகமாக இருக்குது. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பிரிவு அப்படிங்கிறது நீங்கி இந்த சேரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அது இந்த வருஷம் கடைசியில் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் சுக்கிரன் தசை நன்மை செய்யுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நல்லது செய்யுங்க. நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ஒரு பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறி ஒரு நல்ல நிலைமை இருப்பீங்க. பட் சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டு ஒரு பிரிவை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சேர வைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி குடும்பம் பிரிந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பிரிந்த குடும்பங்கள் சேரத்துக்குண்டான காலகட்டமே வந்துட்டு இந்த வருஷம் கடைசியில் வந்தாலும் நீங்கள் எல்லாம் பேசி ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years 2 years ஆகிடும். ஓகே, அதுக்கு போக சுக்கிர புத்திங்கிறது ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ சேருவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கோபத்தை விட குணமான பேச்சு தான் ரொம்ப முக்கியம். பிரிவு எதனால் ஆனதுங்கிறதும் யோசிங்க. உங்கள் ஒய்ஃபோட ஜாதகம் எனக்கு தெரியாது. உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் சேர்த்து வரும்போது உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் தனிப்பட்ட முறையில் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இது பப்ளிக் பிளேஸில் இந்த லைவ் ப்ரோக்ராம் போகும்போது வந்து எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. ஓகே வைத்தி சார், பார்த்துக்கோங்க. விநாயகர் பெருமாளை வந்துட்டு தினம் வழிபட்டுட்டு வாங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்தி. ஓம் கம் கணபதி நமக்கு அப்படிங்கிற ஒரு மந்திர வாசகத்தை வந்துட்டு தினம் சொல்லிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சங்கட சதுர்த்தி நாளில் வந்துட்டு ஒரு கொழுக்கட்டையோ இல்லாட்டி ஒரு எள்ளுருண்டையோ இல்லாட்டி ஒரு பொரியுருண்டையோ கோயிலில் பூஜை பண்ணி வர்ற பக்தர்களுக்கு வந்துட்டு தானம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு முடிவை வந்துட்டு கொடுக்கும். குடும்பங்கள் சேர்றதுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி புரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உங்கள் குடும்ப உறவினர்களுக்குள்ள பெண்களுக்கு வந்துட்டு மனம் கோணாமல் நீங்கள் பேசுங்க. கோவப்பட்டு பேசுறது எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா வைத்தி சார், வணக்கம், நல்லா இருப்பீங்க. வைத்தீசேலம் சார் சொல்லிட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்த்திகேயன் சார், இந்த ஆண்டு எப்படி உள்ளதா?
கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டு இருக்குது இந்த ஆண்டு. ஏன்னா 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போர் பிரச்சனை, கேஸ் விலை ஏற்றம், அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ரேட்டெல்லாம் தாறுமாறாக ஏறும். டீ விலை 15 ரூபா இருந்தது 20 ரூபா ஆயிடுச்சு. 12 ரூபா டீ விற்றது 15 ரூபா ஆயிடுச்சு. தோசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமீபத்தில் திருவண்ணாமலை போயிருந்தேன். 60 ரூபா 50 ரூபா 60 தோசை 80 ரூபா ஆயிடுச்சு ஹோட்டலில். ஈவன் சின்ன தள்ளுவண்டி கடையிலையும் தான் இருக்குது. ஆனால் விவசாயி மட்டும் வேலை செய்கிறான். அவனுக்கு நாலு நெல் மூட்டை எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு அரசாங்கம் இன்னி தெளிவாக இது முடிவு பண்ணல. ஸோ இந்த ஆண்டு கொஞ்சம் வந்துட்டு சுமாராக தான் போயிட்டுருக்குது. பட் 12 ராசி லக்னத்திற்கும் அவங்கவுங்க சுய ஜாதகப்படி யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குன்னு இருக்கோ அதுவும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும்னு சொல்கிறது அவங்க ஜாதகம் பார்த்து நம்ம அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது சதீஷ். நன்றி ஐயா. கரும்பலகை எழுத்தாளன். டேட் 19/10/93 11:30 PM மேட்டுப்பாளையம் குமரேசன். மேரேஜ் எப்போ சார் நடக்கும்? அதான் ஆல்ரெடி குமரேசன் கேட்டுட்டாரே, நீங்கள் மறுபடியும் கேட்டு இருந்திருக்கீங்க. அவர் பதில் சொல்லிட்டேன். ஓகேங்களா? எனது பிறந்த தேதி 8/5/1984 கோவைன்னு மட்டும் போட்டிருக்கீங்க. நேரம் முக்கியம் கார்த்திகேயன். நேரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நல்லதையா, நன்றி. தங்களை தொடர்ந்து கவனிக்க வருகிறேன். கரும்பலகை எழுத்தாளர். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்கடம்புடன். சரவணன் பி. 4/5/98 7:03 AM மணப்பாறை. புதன் புத்தி ஏன் இன்னும் வருமானம் கொடுக்கவில்லை? புதனின் நீச்ச பலன் விலகி யோகம் எப்போது கிடைக்கும் மற்றும் திருமணம் எப்போது கிடைக்கும்? அரசு விலை கிடைக்கும்? ஐயா சரவணன், உங்களுக்கு புதன் தசை நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். பட் அதுக்காக இவ்வளோ கேள்வி அடுக்கடுக்காக கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பலன் சொல்கிறேன். இப்போதைக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். முதல் கேள்வியாக நீங்கள் கேட்டது புதனின் நீச்ச பலன் விலகி யோகம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கேன். திருமணம், அரசு வேலை, இது எல்லாமே அடுத்தடுத்த கேள்வி. ஸோ ஏதோ ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட், அந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் மட்டும் நான் சொல்கிறேன். சரவணன் பி. அதாவது இந்த புதன் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்வியும் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சம்மந்தமும் கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஒரு ஜோதிடராக உங்களுக்கும் ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரீயாக சொல்லிட்டா அப்புறம் இந்த ஜோதிடருக்கு ஏதோ ஒரு வருமானம் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ஜோதிடம் தான் முழு நேர தொழில். 7:03 AM மணப்பாறை. திருச்சிக்காரர் மணப்பாறை. முறுக்குக்கு ஃபேமஸான ஒரு மாப்பிள்ளை முறுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வரலைங்களா? புதன் தான் உங்களுக்கு நீச பங்கம் அடைஞ்சிருக்காரு. அப்புறம் என்ன புதன் நீச்ச பலன் நீ கொடுக்கல அப்படின்னு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்க ஜாதகத்துல புதன் நீசம் இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் நீச்ச பலன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் எப்போ யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி ரிஷப லக்னம். லக்னாதிபதி சுக்கரன் வந்துட்டு பலமா இருக்கார், உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கார். ராசி அதிபதி கடக ராசி. சூப்பர், ரைட்டு. ஸோ இந்த லக்னத்துக்கு 7 கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் மறைந்து சூரியனோட அப்படியே கொஞ்சம் அஸ்தங்கமாகி 2 டிகிரியில் க்ளோஸாக வந்து நின்று இருக்காரு. ஓகேங்களா? பரணி நட்சத்திரத்தில் தான் வந்துட்டு சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. 27 வயது தான் ஆகுது சரவணன். நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக முன்னேறி போகணுங்கிற ஒரு ஆசை. ரைட்டு, நல்ல விஷயம்தான். சுக்கர தசையே நடக்குதே, சூப்பரு. லக்னாதிபதி தசை 1/6 கூடியவர் தசை. ரைட்டு. இப்போ அதில் வந்துட்டு சுக்கர தசையில் புதன் புத்தி போயிட்டு இருக்குது. அப்போ புதன் நீச பலன் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் யோகம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கிறீங்களா? அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நான் யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதன்கிற நீச பலன் நீங்கி யோகம் எப்போது கிடைக்கும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். கல்யாணம், திருமண வேலை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லணும். சில கோயில் பரிகாரங்கள், சில வாழ்வியல் பரிகாரங்கள்,
இன்னும் சில மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாலட்சுமி மட்டும் தினந்தோறும் வழிபட்டுட்டு வாங்க. டெய்லி சாம்பிராணி புகை போட்டு அப்படியே வழிபட்டுட்டே வாங்க. துளசியை வந்துட்டு டெய்லி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா? அப்போ அந்த புதனோட நீசத்தன்மை விலகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேற்கொண்டு விஷயங்கள் பார்க்குறதுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். கரும்பலகையில் தான் அரிகேஸ்வரர் கோயில். ஆமாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அரிகேஸ்வரர் கோயில். சிஎம் சதீஷ்குமார். சதீஷ் சார் வணக்கம். இன்னும் சார் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டிருக்கீங்க. 23/6/2012 11:23 AM கிருஷ்ணகிரி. யார் பையனோட ஜாதகமா பொண்ணோட ஜாதகமா சார் இது? சதீஷ் சார். என்ன ரியான்ங்கிற பேரில் ஒருத்தர் இருக்காரு, சரவணங்கிற பேரில் இருக்காரு. என்ன இல்லை மணப்பாறைக்காரங்க என்ன ஒரே மாதிரி வர்றீங்களா? பேர் மட்டும் வேற வேற பேரில் வச்சுருக்கீங்களா? ஃபேக் ஐடியெல்லாம் வச்சுருக்கீங்களா? தனியாக யாரோ ஒருத்தர் திட்டிருக்காரு வச்சுருக்கீங்களா ரியான்? ஏன்னா புதன் வந்துட்டு பல வேஷம் போட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வேஷம் போட்டிருக்கீங்களா? ஓகே சதீஷ் சார். சதீஷ் சார் பையன் ஜாதகம் தான் கேட்குறீங்க போல. ஓகே. பதினொன்று 23 ஸோ 14 வயசு பையன் ஜாதகம். கடக ராசி, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்குது. ஓகே. லக்னாதிபதி சூரியன் அப்படிங்கிறவர் வந்துட்டு 11 இருக்காரு. அருமையான ஜாதகமே சார். பையன் நல்லா இருப்பான் சார். கேது தசை நடக்குது. ஓகேங்களா? ஸோ கேது வந்து பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ 10ல் ஒரு பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கனால ரிஷப வீட்டாக இருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிரனும் ஆட்சியாக இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்துட்டு குருவோட கனெக்ட் ஆகியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சார். நல்லா இருப்பார் உங்கள் பையன். கேது திசையில் மட்டும் என்னன்னா கொஞ்சம் வந்துட்டு மொபைலு கேம்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். படிக்கிற விஷயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். டியூஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க. பையன் நல்லா பெரிய ஆளாக வருவாப்புல. ஓகேங்களா? ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க. டெய்லி விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். அதில் சித்தி புத்தி விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சித்தியை புத்தியும் கொண்ட விநாயகரை வழிபட்டுட்டு வரும்போது உங்கள் பையனுக்குண்டான விஷயங்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணாம். டெய்லி மட்டும் தோப்புக்காரன் போட சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற விநாயகரை வந்துட்டு கும்பிட்டுட்டு டெய்லி ஒரு 7 தோப்புக்கரணம், காலையில் ஒரு 7 தோப்புக்கரணம், சாயங்காலம் ஒரு 7 தோப்புக்கரணம் போட்டு வழிபட சொல்லிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் வருவார். ஓகே. ஸோ நன்றி சதீஷ்குமார் சார். நம்ம சென்னை நண்பர் சதீஷ்குமார் சார். ரைட்டு, நல்லதையா, நன்றி. தங்களை வைத்தி சித்திரை சார், நன்றி சார். கேள்வி கேட்டவங்களே தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேள்வி கேட்காதீங்க. அதே மாதிரி வேற வேறு ஐடியில் வந்து டிஃபரெண்ட் நேமாக கேட்கவும் வேணாம். உங்களோட கேள்வி நான் வரும்போது நான் ஸ்க்ரோல் பண்ணி கூட படிச்சிடுவேன். ஓகே, டோன்ட் வரி. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துக்குண்டான பலன் ஏதேனும் ஒரு கேள்விக்கு மட்டும் கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குண்டான கைடு வந்துட்டு சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பெரிய பெரிய பரிகாரம்லாம் இல்லாமல் சின்ன முறையில் என்னென்ன பண்ண முடியுமோ உங்களால் அதை கண்டிப்பாக பண்ணுற முடிகிற மாதிரி இருக்க தான் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரானரியெல்லாம் நம்ம எப்போவுமே சொல்கிறது கிடையாது. சரிங்களா? ஓகே. கார்த்திகேயன் சார், நீங்கள் இப்போ தான் கேள்வி அதெல்லாம் கரெக்டாக கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கேள்வி பதில் சொல்லிடலாம். கார்த்திகேயன் 8/5/84.
வேலை ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி உள்ளது என மலைவிட போன 2 வருடம் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. கடக ராசி லக்னம் வந்து ரிஷப லக்னமா இருக்குது. இதுல உங்களுக்கு தசாநாதன் அப்படிங்கிறது வந்து இப்போ சூரிய தசை ஓடிட்டு இருக்குது. ஓகே. வங்கி மன நிம்மதி இல்லை, வேலை ஓவரா சார்? நிறைய பேருக்கு வேலையே இல்லை கார்த்திகேயன் சார். இப்போ உங்களுக்கு வேலையில இருக்குது. ஓகேங்களா? இந்த சூரியன் 12ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு இருக்காரு. ஓகே. உங்களுக்கு வேலை என்னைக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, நீங்க என்ன பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு மலை கோவிலுக்கு வந்துட்டு ஒரு பயணம் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த மலை கோவில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு நான் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். சார் என்னால் அவ்வளோ தூரம்லாம் இப்போதைக்கு ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். உங்கள் ராசியில் வந்துட்டு உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வந்துட்டு சனி செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ வேலையில் வந்து என்னைக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே நீங்கள் பார்க்லேயே போயிட்டு 8 மாதிரி வாக்கிங் நடக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அப்படி வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். வேலையில் வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடிக்கடி வந்துட்டு உங்களுக்கு இந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் வந்து உச்சமாக வராது, 3ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்குது. ஸோ தண்ணியை வந்து அடிக்கடி குடிங்க, தண்ணியை தானம் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்பப்போ வந்து நீங்கள் சாப்பிட போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலையில் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு வேலை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் லக்னத்துக்கு 2, 5 கூடியவர் புதன். ஓகேங்களா? அந்த புதன் வந்து 12ஆம் இடத்துல மறைவுபட்டு இருக்கார். ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாளை காலையில் என்னென்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலைக்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ஆர்டர் படி போட்டு கொடுங்க. அப்புறம் ஒய்ஃபு சிம்ம ராசி மக நட்சத்திரம் 2 முறை ஆக்சிடென்ட் ஆகியுள்ளது. அஷ்டம சனி ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இருக்குது. அவங்க அது போக அவங்களோட சுய ஜாதகம் என்ன வேலை தசாபத்தி வேலை செய்தோ அதுக்கு தகுந்தாப்புல நடக்க ஆரம்பிக்கும். 2 பெண் குழந்தைகளும் அவர்கள் சுவாதி நட்சத்திரம் துலா ராசி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் குடும்பத்துக்கே மொத்தமாக ஜாதகம் பார்த்தெல்லாம் கார்த்திகேயன் சார். ஓகேங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே. ஏன்னா குடும்பமாகவே சில பேர் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்குண்டான பிரச்சனைகள் வந்துட்டு தீரும். ப்ளஸ் நீங்களும் ஏதோ ஒரு வாழ்வியல் படிக்காரம் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்யும்போது உங்களுடைய வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். அதன் மூலிமா உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும். சரிங்களா? அதனால் கார்த்திகேயன் சார் ஃபீல் பண்ணாதீங்க. சொன்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அது போக இப்போ நடக்கிற இந்த சூரிய தசைக்கு வந்து சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையிலையும் சாயங்காலமும் வந்துட்டு ஏதோ ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருவாங்க. இப்போதைக்கு இதுதான் ஒரு பதில். உங்கள் குடும்பத்துக்கு டோட்டலாக உங்கள் மனைவி, மகள், அப்புறம் உங்களோடது எல்லாத்தோடையும் மொத்தமாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்ல முடியும். சரிங்களா? ஸ்ரீனிவாசன் வணக்கம் ஐயா. 6/10/1991 மதுரை மிதநலக்கம். எனக்கு எப்போது கடன் அடையும்? இது கல்யாணத்துக்கு கடன் வாங்கினீங்களா இல்லை ஆஸ்பத்திரி செலவு கடன் வாங்கினீங்களா? ஏன்னா மிதன லக்னம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. ஸோ செவ்வாய் குருவும் தான். ஸோ இவங்க வந்து மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கடன் அப்படிங்கிறது உருவாக்கும். ஐ திங்க் ஆஸ்பத்திரியில் செலவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சீனிவாசன் சார் தான் சொன்னோம். லக்னத்தில் கேது, 7 ராகு, 8 சனி, ஆட்சி பெற்ற சனி, சூப்பர். குரு, சந்திரன், சுக்கிரன் இவங்க எல்லாம் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. செவ்வாய், புதன் ப்ளஸ் சூரியன். புதன் ஆட்சி பெற்ற புதனாக இருக்காரு. ஆட்சி பெற்ற புதனும் 8ஆம் இடத்தில், அதாவது லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் தொடர்பு கொண்ட சனி பவன். ராசிக்கு 2. கடன்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு தான் ஸ்ரீனிவாசன். இது வந்துட்டு உங்களுக்கு மேலும் மேலும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உருவாகி போயிட்டே இருக்கும்.
மெயின் காரணம் என்னன்னா வந்துட்டு அந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ 2041 வரைக்கும் தசை ஓடிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸோ லைவ் கால் போயிட்டு இருக்கிறப்போ தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட முறையின் ஜாதகம் பார்க்கும்போது நான் என்னென்னு சொல்ல வரேன். சரிங்களா? கார்த்திகேயன் சார், எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ இதில் மெயினாக இந்த ராகு திசை குரு புத்தி வரும் காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அடைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா, இப்போ சிம்ம ராசிக்குள்ள குரு வருவார் பார்த்தீங்களா, 2028 உங்களுக்கு வந்துட்டு கடன் அடையும், பாதி கடன் அடையும் சீனிவாசன். இதை நீங்கள் கவனிக்கிறீங்களா எனக்கு தெரியல. கடன் அடைகிறதுக்கு வந்துட்டு இனி ஒரு 2 வருஷம் ஆகும். அதில் பாதி கடன் தான் அடைப்பீங்க, மீதி கடன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ராகு வந்து குருவோட வீட்டில் சம்மந்தப்பட்டு சனிபான் வீட்டையும் சுக்கிரபான் வீட்டையும் சம்மந்தப்பட்டதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காகவும் குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகளுக்காக வந்துட்டு நீங்கள் கடன் வந்துட்டு தொடர்ந்து ரிப்பீட்டடாக வாங்கக்கூடிய தன்மையை வந்துட்டு இந்த ராகுதசை முழுக்கே வரும். பட் கடனோட அளவை வந்துட்டு குறைக்கிற அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடிக்கிட்டே வரும் காலகட்டத்தில். அதனால் பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்துட்டு உங்கள் ஏரியாலேயே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வாசலில் வந்துட்டு ஒரு காளி கோயில் இருக்கும், தசகாளி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி சாமி 2 நெய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் கோயில் வந்துட்டு மதுரையில் இருக்கும், பேச்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? அந்த கோயிலுக்கும் வியாழக்கிழமை ஒரு காலையிலையோ இல்லாட்டி மாலையிலையோ போயிட்டு வாங்க. ஓகேங்களா? காலையில் காளி கோயில் போனால் சாயங்காலம் இங்கே போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கடனுக்கு உண்டான பிரச்சனை தீர்றதுக்கு சில வழிகள் பிறக்கும். பட் கடன் மொத்தமாக அடைந்து முடியாது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும். அந்த பாதி கடன் அப்படிங்கிறது அந்த முழுக்கவே வரும். கடன் முழுக்க அடைகிறது அப்படிங்கிறது வந்துட்டு 2045 மேலே. இப்போ நம்ம 2026 இருக்கோம். அப்போது 2036 ப்ளஸ் 2046 ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த கடனுங்கிற பிரச்சனையே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். அதுக்குள்ளே நீங்களும் நல்ல ஒரு பொசிஷன் வந்துடுவீங்க. ஓகேங்களா ஸ்ரீனிவாசன்? நல்லா இருப்பீங்க. நன்றி. சூர்யா 7/5/1992 ஆண் வணக்கம். ஆண் வணக்கமே. குடும்பத்தை பிரிந்து விளையா சேர்ந்து வாழவும் இல்லை விவகாரத்து ஆகிவிடும் ஐயா. இது லாஸ்ட் டைம் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரியே இருக்குது சூர்யா ஐயா. குடும்பத்தை பிரிந்து உள்ளேன் விவாகரத்தை. ஐயா சூர்யா ஐயா, நீங்கள் வந்துட்டு உங்கள் மனைவியோட ஜாதகம் சேர்த்து பாருங்க ஐயா, அப்போ தான் என்னதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் இப்போதைக்கு குடும்பத்தை பிரிந்து உள்ளேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மனைவியோட ஜாதகம் பார்க்கும்போது அது என்ன இதுன்னு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியும் நீங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்காக என்ன இதுன்னு இப்போதைக்கு பார்த்து நான் சொல்லிடுறேங்க சூர்யா ஐயா. இந்த மனைவி ஜாதகமும் பார்க்கும் சேர்ந்து பார்க்கும்போது வந்துட்டு பிரிவு விவாகரத்து. விவாகரத்துங்கிறது மனைவியும் சம்மந்தப்பட்டு தானே. அவங்க ஓகே சொல்லாமல் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் ஓகே இல்லைனாலும் கிடைக்காது. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சூர்யா 7/5/92 லக்னாதிபதி சந்திரன் மிதுன வீட்டில் இருந்து கேதுவோட இருக்காரு. ஓகே, சனிபவன் பலம் பெற்று இருக்கார், குரு 2 இருக்கார். ஓகே, லக்ன புள்ளி விழுந்தது கடகத்தில் பூசம். புதன் தசை புதன் புத்தி பெருசாக ஹெல்ப் பண்ணாத சூர்யா, அதில் ரொம்ப டஃப். ஓகேங்களா? இந்த கடக லக்னத்துக்கு புதன் வந்துட்டு சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. இப்போ இதில் இந்த ராகுவோட டைரக்ஷன்லாம் ஓடிட்டு இருக்குது.
உங்கள் ஒய்ஃபோட ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு குழப்பமான சூழல் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் நிலவிட்டு இருக்கணும். ஸோ இது ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகும் சூர்யா. விவாகரத்து ஆகிடுமான்னு கேட்டிருக்கீங்களா? அது உங்கள் மனைவியோட ஜாதகம் பார்க்கும்போது தான் தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பாருங்கள். ஏன்னா சில விஷயங்கள் தவிர்த்து போகிறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். அவசரப்பட்டு விவாகரத்து ஆகி விடுறதுக்கு உங்கள் ஒய்ஃபோட ஜாதகம் எப்படின்னு தெரியல. பட் அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்கள் ஒய்ஃப் ரொம்ப அடமெண்ட்டாக அரகண்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது உங்களோடதும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கும். ஸோ பப்ளிக்கில் நம்ம பேசினா உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம என்ன இதுன்னு சொல்லலாம். சரிங்களா? நன்றி. அண்ணாமலையார் ஐயா வணக்கம். கோகுலக்கண்ணன் ஐயா சரிங்களா? நன்றி வணக்கம் சார். கண்டிப்பாக செய்கிறேன். நல்லா கண்டிப்பாக செய்யுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, நம் ஜோதிட நண்பர்களும் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கடன் ஆகி நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எப்பொழுது அடையும்? அதான் நீங்கள் முதல்ல கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணதே தப்பு. இதில் எப்படி இந்த கடன், அதான் டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பாதி கடன் அடைப்பீங்க. அது அடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் ஆகும், 2 வருஷம் ஆகும். சரிங்களா ஸ்ரீனிவாசன்? ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா குரு தான் உங்களுக்கு வில்லன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் அந்த குரு தான் காப்பாற்றவும் செய்வார். நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நல்லது நடக்கும். தமிழ்வாணன் ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தமிழ்வாணன் ஐயா, எல்லாம் என்ன கடன் சார்ந்த பிரச்சனையாகவே வந்துட்டு இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் போகும்போது எல்லா பணம் சார்ந்த விஷயங்கள், வங்கி வேலையில் இருக்கிறவர், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா, கல்யாணத்துலேருந்து பிரிஞ்சிருவோமா, விவாகரத்து, இன்னைக்கு 7ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கேள்வியாகவே வந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். பட்டு அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக என்னதுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? தமிழ்வாணன் சாரோட ஜாதகம் பார்க்கறதுல ஸ்க்ரோலிங் ஆகிடுச்சு, கீழே வந்துடுச்சு. பதினஞ்சு 4/26 10:30 PM. ஒட்டஞ்சத்திரங்கர் 76/2026 15 ஏப்ரல். ஐயாவுக்கு இனி ஒரு வாரத்தில் பிறந்த நாளா? சரிங்க, சூப்பர். அப்போது ட்ரீட்டு பெருசாக கொடுத்துருங்க தமிழ்வாணன் ஐயா. கடன் எப்போது தீரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரைட்டு. 6ஆம் இடத்துலையே 4 கிரகங்கள் வரிசையாக பூமி அடித்து உக்காந்துருக்காங்க. குரு, கேது, புதன், சூரியன் எல்லாரும் இருக்காங்க. இதில் உங்களோட லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. இதில் வந்துட்டு 6 அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்லையும் 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக உட்காந்துருக்காங்க. கடன் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் அந்த கேது தசை முடிகிற வரைக்கும்
கடன் அப்படிங்கிறது 2035 வரைக்கும் இருக்குங்க தமிழ் வாணன் ஐயா. சரிங்களா? அதாவது வேலை, தொழில், குடும்பம், உங்கள் மகள், உங்கள் மருமகன், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். விவசாய வேலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் கடன் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துக்குண்டான கடன் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ கடன் தீர்றதுக்கு இன்னும் ஒரு 8 வருஷம் மேலே ஆகும். சரிங்களா? சில விஷயங்கள் வந்துட்டு வெளிப்படையாக ஓப்பனாக இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது கூடிய அளவுக்கு வந்துட்டு நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பசுப்பு வார்த்தைகள் சொல்லி இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சுலாம் சொல்கிறதுலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தேங்காய் வச்ச மாதிரி தான் பட்டு நம்ம சொல்லிவிடுவோம். ஓகே, ஸோ அதை ஏற்றுக்கிற மனப்போக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா உழைங்க. சில விஷயங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காகவும் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் சில சுபிட்சமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்குது. அதுக்காக நீங்கள் கடன் அப்படிங்கிறதும் மேற்கொண்டு வரவும் தான் செய்யும். சரிங்களா? முடியறதுக்கு இன்னொரு 8 வருஷம் ஆகும். ஸோ இப்போ நம்ம 2026 இருக்கோம். 2035 கடன் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். விஸ்வநாதன் ஐயா வணக்கம். பெரிய மனிதர், டெக்ஸ்டைல் இன்ஜினியர். வைசாலினி மிதுனம் திருவாதிரை, பர்த் பிளேஸ் மதுரை, 10:20 AM. மேரேஜ் பற்றி சொல்லவும். விஸ்வநாதன் ஐயா, நான் தான் சொன்னேனே ஐயா, முதலில் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாமே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வெறும் உங்கள் பேர், ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லிட்டு பர்த் பிளேஸ் சொல்லிட்டீங்க, மதுரை டைமிங்லாம் சொல்லிட்டீங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் சொல்லி எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்ட்டு அது தெரிஞ்சால் தானே ஜாதகம் போட முடியும் விஸ்வநாதன் சார். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ திருவாதிரை 10:20 AM மேரேஜ் போட்டுக்கணும். உங்கள் பொண்ணுக்கு 25 வயசு இருக்குமா? ரைட். இப்போ நீங்கள் பேசுகிற டைமுக்கு ஜாதகம் நம்ம முழுசாக பார்த்த பிறகு என்னென்னு சொல்லலாம். நன்றி விஸ்வநாதன் ஐயா. ராஜகுமார் 27/7/1987, 10-12 PM இல்லை 10-12 PM? திருவண்ணாமலை எப்போ மேரேஜ் நடக்கும்னு சொல்லுங்க ஐயா. லவ் மேரேஜ் நடக்குமா? ராஜகுமார் ஐயா, பரவாயில்லைங்க ஐயா. இந்த வயசில் நீங்கள் லவ் மேரேஜ் நடக்குமான்னு சொல்லி உங்களுக்கு கேட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்கே, பெரிய கான்ஃபிடன்ஸ். சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருக்காரோ? ராஜகுமார் பார்த்தீங்களா, நீங்கள் டைமிங் சொல்லவே இல்லை. நான் 25 வயசு சொன்னேன். பார்த்தீங்களா, இப்போ 26 வயசு. 2000 பிறந்திருக்காங்க. சூப்பர். இதான் டைமிங்கிறது. இருங்க, நான் இப்போ ராஜகுமார் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். ஒரு 2 minutes. 27/7/1987, 10-12 PM. திருவண்ணாமலை. ரெண்டாம் அதிபதி செவ்வாய் நீசம் பெற்ற நிலைமையில இருக்காரு. பிளஸ் அவருக்கு எந்த விதத்திலையும் முறையான நீச பங்கம் அப்படிங்கிறது கிடைக்கல. 2-9 கூடையவர். 7ஆம் அதிபதி இடத்துல வந்துட்டு கேது, 4ஆம் இடத்துல புதன் இருக்காரு. கேந்திராதிபதி தோஷம் வாங்கியிருக்கார். லக்னாதிபதி குரு நல்ல இடத்துல இருக்கார். குருட பார்வை சிம்மராசி மேல விழுகுது. 87 வயசு, 87 பிறந்திருக்கீங்க. 38 வயசு, ஆல்மோஸ்ட் 39 வயசு ஆயிடுச்சு. சுக்கரன் 5ல் இருக்கிறதுனால அந்த காதல் திருமணமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரைட். ஆனால் அவர் பகைப்பட்ட நிலைமையில் இருப்பார். ஸோ காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. சந்திர திசை தான் ஓடிட்டு இருக்குது. ரைட்டு. சந்திர திசையில் இப்போ சனி பற்றி முடிஞ்சு புதன் அந்தரம் ஓடிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் கடைசியில் ராஜகுமார் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். ராஜகுமார் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே காதலுக்குச்சாலும் அந்த காதல் தோல்வியில் தான் முடியும். ஓகேங்களா? அதனால் காதல் திருமணம் வீட்டில் பெற்றோர்கள் பார்த்த திருமணமே வரும். மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11-12 கூடிய சனிபான் வரதுனால வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லலாம், விவாகரத்து ஆன பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நன்றி விஸ்வநாதன் சார். 19/1/2000, 10:20 AM. ஓகே.
வைஷாலினி 19/1/2000. மதுரை. திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே. ஸோ லக்னத்தில் 11ஆம் இடத்துல புதன், சூரியன், கேது, 12இல் செவ்வாய். ஸோ செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் விஸ்வநாதன் சார் உங்கள் பொண்ணுக்கு நம்பர் 1. ப்ளஸ் அது போக இப்போ நடக்கிறது வந்துட்டு லக்னாதிபதி தசை நடத்திட்டு இருக்கார். ரொம்ப அருமையாக இருக்குது. சார் அடுத்த வருஷம் கடைசியில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது முடிவாயிடும் விஸ்வநாதன் சார். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்று விடும் விஸ்வநாதன் சார். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இதனால் வரை கேள்வி கேட்ட மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உண்டான பழங்கள் வந்து சொல்லியிருக்கேன். ஜாதகத்துக்கு வந்து இப்போ வந்துட்டு பொதுவான பழங்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்திருக்கேன். விஸ்வநாதன் சாருக்கு குரு தசை நடந்துட்டு இருக்குது பொண்ணுக்கு. அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆலங்குடி ப்ளஸ் தென்திட்டை ப்ளஸ் திருச்செந்தூர் இந்த 3 கோயில்களுக்கும் வந்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு சுவாமியை வழிபட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை வந்துட்டு வழிபட்டுட்டு உள்ளே போய் அந்த பாஸ் வாங்கி உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. 3 கடவுளையும் பாருங்க. பெரும்பாலும் முருகன் எத்தாப்புல இருப்பாங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்குண்டான திருமணம் அப்படிங்கிறது நல்ல விதமாக நல்ல இடத்துல வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப நன்றி விஸ்வநாதன் சார். ஷியோர். கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்போது சொல்லுங்கள். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. யுவர் வெல்கம். ஆல்வேஸ் வெல்கம். அதே மாதிரி திருமணத்திற்கு வரணும் பார்க்கக்கூடிய மணமகள் மணமகனின் ஜாதகம் பதிவு செய்தால் அவங்களுக்கு என்னோட சைட்லேருந்து ஏதாவது ஜாதகம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் பொருத்தம் பார்த்துட்டு இருந்தால் தான் அனுப்புவேன். கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் அவசரப்பட்டு இமீடியட்லாம் கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் செக் பண்ணி அனுப்புவேன். ஓகேங்களா? அதுக்கு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நாங்கள் சார்ஜஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் நம்ம பார்த்து பண்ணலாம் உங்கள் பொண்ணுக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் இந்த பாரத் மேட்ரிமோனி, சௌராஷ்டிரா மேட்ரிமோனி, தமிழ்நாடு மேட்ரிமோனி அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடத்துல மாறிட்டே வருது. அதனால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் செஷன் இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. நம்ம பொதுவான விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். 12 மணி வரைக்கும் முடியுது. ஸோ இனி ஒரு 25 நிமிஷங்கள் இருக்குது. 11:35. இனி அடுத்து நம்ம பொதுவான படங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த பராபவ வருடம் வந்துட்டு எப்படி போகும், என்ன மாதிரி செய்யும் அப்படிங்கிறது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். விலைவாசி வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஹோட்டல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய பாதிக்கப்படும். நிறைய ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இது ஒரு பிரிவு நடந்தாலும் இன்னொரு பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மெஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பூமப் ஆகும். ஸோ இந்த குறும் தொழில்னு செய்யக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல விதமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டே வரும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடு அந்த சின்ன ஹோட்டலே வந்துட்டு பெரிய ஹோட்டலாக மாறுற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அது வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ புதுசாக யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தயவுசெய்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அது நீங்கள் டீ கடை ஆரம்பிக்கலாம், காஃபி ஷாப் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி சின்னதாக ஒரு பீஸா கடை ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி ஒரு கேஎஃப்சியோ இல்லாட்டி ஒரு பீஸா சென்டரோ அந்த மாதிரி இதை ஆரம்பிக்கிறதாலும் தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஏன் நான் இப்போ இவ்வளோ சொல்கிறேன்னா, ராசிக்குள்ளே குரு வராரு. அது கடகத்தோட வீடு. குரு உச்சமாகறாரு. நிறைய பேர் நான் ஒரு டீ கடை போட்டு பெரிய லெவலில் பண்ணுறேன், காஃபி ஷாப் போட்டு பெரிய லெவலில் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் வந்துட்டு தொழிலுங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் திரவ தொழில் செய்யக்கூடிய இந்த ஐஸ்கிரீமு, காஃபி ஷாப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய
உண்மையிலே சில பேருக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஹோட்டல் தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போனீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி அந்த தொழிலில் இருக்காங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர் ஜாதகத்தோட உங்கள் ஜாதத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணும்போது அட்வைஸ் இல்லாமல் பண்ணும்போதும் சரி, இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது சில மனஸ்தாபங்களால் ஏகப்பட்ட தொழில் வந்து பிரிஞ்சு போனதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் செய்யக்கூடியவங்க, புதிதாக தொழில் செய்யக்கூடியவங்க ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் அந்த தொழிலுங்கிற விஷயத்துக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அதாவது என்ன திடீர்னு பேசும்போது திருமணம் உள்ள வருதுன்னு பார்க்காதீங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு மனநிலை ஒத்து போனால் தான் வந்துட்டு எந்த ஒரு இடமும் வந்துட்டு நல்லதாக போகும். பர்டிகுலர்லி ஹோட்டல் தொழிலில் வந்துட்டு வேலைக்கார அமையிறது வந்து பொண்டாட்டி அமையிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல வேலைக்காரங்க அமைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சமாக அப்படியே கூட சொல்லிகிட்டே வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா 7.5 சனி காலகட்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ராசிக்கு 4 குரு வராரு. இவ்வளோ காலமாக வந்துட்டு 11 இருந்த ராகு வந்து 10ஆம் இடத்துல ராகு வந்துட்டு இருந்தவர் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 இருந்த ராகு வந்து 10ல் வராரு. ஸோ தொழிலுக்காக நல்லதொரு முன்னேற்றம், வேலையில் ஒரு பதவி உயர்வு, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூரில் ப்ரொமோஷன் ஆகி போகிறது, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ளே போகிறது, சம்பளம் பல மடங்கு உயர்றது, அதுக்கப்புறம் மூலிமா அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமானவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு இருந்து அவங்களுக்கு ஒரு 20-25 வயசுல இருந்தவங்க கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மைனஸ் அப்படிங்கிறது மாதிரி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அவங்க தாயாருக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல வந்துட்டு குரு வந்து பார்த்துட்டு சனி பார்வையில் இருக்கிறனால வந்துட்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்ஜரி மூலிமா அவங்க வந்துட்டு நார்மலாக இருந்து இன்னொரு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து வருவாங்க. அதாவது கெட்டதுலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அதுக்காக கொஞ்சம் பணம் விரயமாகிறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல பொருள் காரகத்துவம் ப்ளஸ் உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறனால ஒரு உயிர் காரகத்துக்காக உங்களுடைய பொருளை வந்துட்டு இங்கே இழந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இது மேச ராசிக்கு உண்டான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த தொழில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குண்டான விஷயங்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. சொந்த மதத்தில் ஹெல்ப் அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும் மேசராசி மக்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த 2026-27 பராபவ வருடம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு ஏற்றத்தையும் கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும். நிறையா உழைக்க வைக்கும். அதனால் கொஞ்சம் பாடி மட்டும் கொஞ்சம் டயர்டாகும். அப்பப்போ வந்துட்டு மசாஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹெட் மசாஜ், ஹெட் டு டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி இருக்கும். அந்த மசாஜ் சென்டர் போயிட்டு வாங்க. நல்ல நிலையில் மசாஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேங்களா? இது மேச ராசிக்கு உண்டான 2026-27 பராபவ வருடத்தின் 1 நிமிட ஒரு சிறு பலன் பகுதி. ஓகே, ரைட். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் 2ல் இருந்த குரு பகவான் வந்துட்டு நிறைய பணம் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அப்படியெல்லாம் எனக்கு நல்லதும் பண்ணல சார், கெட்டதாக நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அவயவ தசாபத்தி நடந்திருக்கும். உங்கள் சுயஜாதகம் பொறுத்து பார்த்துக்கோங்க. இது பொது பலன்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இவ்வளோ காலம் 11 சனி பகவான் இருக்காரு, 10ல் வந்துட்டு ராகவன் இருக்காரு. அவர் டிசம்பருக்கு அப்புறம் வந்துட்டு 9ல் வருவார். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறது, ஃபாரினில் படிக்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அமெரிக்கா மாதிரி போகாமல் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்களுக்கு படிக்க போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 8-11 கூடியவனாலையும் அந்த குரு வந்துட்டு 3ஆம் வீட்டுக்கு போகிறதுனாலையும் நிறைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பெண் குழந்தைகள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபாரின் ஸ்டடீஸுக்காக வெளியே போகிறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசி மக்களுக்கு. அது போக வந்துட்டு கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம், பட் இருந்தாலும் அதில் நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஸ் த ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுமுகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு விதி அமைப்பு, காட்டுவாசி மக்கள், ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்களுடைய பழகக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கேது வந்துட்டு குருவோட கனெக்டிவிட்டி ஆவார் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம். ஸோ அந்த புது இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. அரசியல் பேச்சாளர்கள், நடிகர்கள், பாடகர்கள், அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலம் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு வந்துட்டு உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறப்ப 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சமாகறதுனால வந்துட்டு இந்த நாட்டுப்புற பாடல்கள் ப்ளஸ் திரை இலக்கியங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இதில் மெயினாக வந்துட்டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் விட அதர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸோட இது வந்துட்டு டாமினேஷன் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லையும் நடக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கவங்க, அது நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சீரியல் ஆக்டராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நடிகை வந்துட்டு, ஒரு சீரியல் நடிகை வந்துட்டு வேறு வேறு மொழியிலையும் நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலம் வந்து மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும் இந்த ரிஷப ராசி மக்களுக்கு. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ல் குரு இந்த ஜூனுக்கு அப்புறம் வராரு. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா சொல்கிறீங்க, ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கிறேன், நான் இனி பல கடன் பிரச்சனை இருக்கிறேன், இன்னும் வாழ்க்கையில் பெருசாக ஒரு முன்னேற்றம் வரல, 4 காசு சேர்த்து வைக்க முடியல, கொஞ்சம் பிச்சை எடுக்காத முடியாதான் நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பொங்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் அவயோகதேச புத்தி நடந்துட்டு இருந்தால் இந்த புலம்பல் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகத்தான் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் நல்ல தசாபுத்தியாக இருந்ததுன்னா அவங்களாம் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு ஓகே பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வருடம் உண்மையிலேயே வந்துட்டு ஓரளவுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைலாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு வேலை தொழில் மூலிமா ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுறது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகிறது, அதில் நிறைய வாடிக்கையாளர்களை சம்பாதிக்கிறது, பழைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் மீண்டும் வந்து புதிய வாடிக்கையாளர்கள் அவர்கள் மூலியமாகவே சேருவது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் புண்ணிய யாத்திரைகள் பயணப்படுவீங்க. ஏன்னா குரு கேது கனெக்ஷன் ஆகிறப்போ ஆன்மீகத்தில் ஒரு உயர்நிலை, குருமார்களோட சந்திப்பு, நீங்கள் ஈடுபட்டுள்ள துறையில் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அதிகாரி, ஒரு மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஒரு நல்ல நட்பு பாருது, புதிதாக அறிமுகக்கூடிய நபர்கள் உங்களுடைய நட்பு பாராட்டி உங்களுடைய குணங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குண்ட குணத்துக்குண்டான விஷயங்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்களா பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய பேர் இவ்வளோ காலம் தங்கத்தில் அடமானம் வச்சுருந்தவங்க கூட வந்துட்டு அடமான தங்கத்தை மீட்டெடுப்பாங்க, புதுசாக தங்க நகை வாங்குவாங்க, வைஃபோட வந்துட்டு ஒரு இன்ப சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. ஏன்னா குரு வந்து இந்த ராசிக்கு 7-10 கூடிய இல்லைங்களா, அதனால் மனைவி குழந்தைகளுடன் வந்துட்டு ஒரு உல்லாச பயணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஆன்மீக பயணமும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு உண்டு. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனுக்குள்ளே போவாங்க. அரசியலில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைமைகள்கிட்ட வந்துட்டு ஒரு க்ளோஸ் கனெக்டிவிட்டி ஆகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மட்டும் இன்னி கொஞ்சம் முன்னேறி வந்து மேலே போகிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாமே கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, ஓகே ரைட். அடுத்தது கடகராசி. கடகராசியில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் ராசிக்கு 12ல் இருந்த குரு வந்து இப்போ ராசிக்குள்ளேயே ஜூன் மாதம் வருவார். ப்ளஸ் கேது வந்து 2ல் இருந்து இவ்வளோ காலம் பண விஷயம் தடை தாமதங்களை கொடுத்துட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது காம்பினேஷன் வரும்போது கடன் வாங்கி பெரிய லெவலில் தொழில் செஞ்சு பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படியெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனிபவன் வீட்டில் தான் இருக்காரு, அதனால கடன் வாங்கி நீங்கள் மேலே ஏறி வருவீங்கன்னு சொல்ல வரேன். பெரிய லெவலில் கடன் வாங்குவீங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பெரிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வச்சு நடத்துகிறவங்க, பண்ணை முதலாளிகள், அடுத்து வந்துட்டு நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்கிற கம்பெனியெல்லாம் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிறது, கோழி தீவன உற்பத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இறால் உற்பத்தி, அதுக்கப்புறம் இந்த வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கவங்களாம் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைவாங்க. அதுக்கப்புறம் சிஎன்சி மிஷினரி ஒர்க் ஷாப்பு, டொமஸ்டிக் ஹோம் அப்ளைன்சஸ் ரெடி பண்ணுறவங்க, இவங்களும் நிறைய பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும். கடகராசியில் நிறைய பேர் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளத்தோட வேற ஒரு லொக்கேஷனில் வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டு வெளியே போகிறது, காதல் திருமணம் நடப்பது, காதலி வீட்டில் பிரச்சனையாக இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்தவங்க வந்துட்டு ஒன்று சேரக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த பராபவ இடத்தில் வந்துட்டு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
மைனஸ் பாயிண்டாக இருக்கிறப்ப வந்துட்டு நிறைய கடன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும். கொஞ்சம் நகை வந்து அடகு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? வெயில் காலம் இல்லைங்களா, அது போக பேசிக்கிட்டே இருக்கேன். தண்ணி தொண்டை வேறு அப்படி தண்ணி வர தொண்டை வந்து போக தண்ணி குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வெயில் வேறு பயங்கர வெயிலாக இருக்குது. ரைட், இப்போ வரைக்கும் கடக ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இவ்வளோ காலம் 10ல் அப்படிங்கிற மாதிரி 11 அப்படிங்கிற மாதிரி இருந்து பல சமாளிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து எல்லா விஷயம் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து 12ல் வராரு. அது போக அஷ்டம சனி காலகட்டமாகவும் இருக்குது. இன்னும் சார் அஷ்டம சனியில் சிம்ம ராசி எப்படி என்ன போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய மன வருத்தங்களோட இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வந்து நான் அஷ்டம சனியை சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிக் ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த கேது வந்துட்டு பயிற்சி ஆகிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஏன்னா நிறைய தடை தாமதங்கள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த காலகட்டம் வந்துட்டு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்குது. இன்னொரு 6 மாதம்தான் அது எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்குண்டான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது போக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் இனி ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. வர்ற ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ப்ரொமோஷன் லிஸ்ட் வந்துட்டு ஓகே ஆகி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிடிச்ச இடங்களுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே இருந்தாலும் அந்த வேலையின் தாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் மனசை வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்றைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கேது வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அது பண்ணிகிட்டே வர அந்த பிரச்சனைக்குண்டான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்தந்த நாளுக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு ஒழுங்காக நடந்தால் இந்த நெட்டு அப்பப்போ வந்துட்டு அப்போ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசிக்குண்டான பலன்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அஷ்டம சனி ப்ளஸ் இந்த கேது இப்போ இந்த குருவோட இது நட்சத்திரத்தில் பேசிட்டு இருக்கிறப்போ இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ சிம்ம ராசிக்கு பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை ஒரு கட்டுக்குள்ளே வரும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு மட்டும் அப்பப்போ பண்ணிகிட்டே வாங்க. தினம் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேதுவோட கனெக்ஷன் இருக்கிறப்போ வந்துட்டு அதுவும் பர்டிகுலராக வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் இருக்கும். இல்லை பர்டிகுலர்லி சினி ஃபீல்டு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்துட்டு இன்னொரு 6 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை எல்லை மீறி போகிறப்ப தயவுசெய்து வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்னன்னு சொல்லிடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கும் உடல் பலகீனமாகறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப அருமையான காலகட்டம். ராசிக்கு 11 குரு வராரு. அவங்க ராசியை வந்துட்டு 7ஆம் இடமா கண்டகசனி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நடந்துட்டு இருக்குது. பட் அந்த கண்டகசனி காலகட்டத்தையும் தாண்டி 6ஆம் இடத்துல ராகு வந்துட்டு தொழிலையும் வேலையிலும் நல்ல ஒரு பதவி உயர்வு, முன்னேற்றம், ஒரு இன்ப சுற்றுலா, நண்பருடன் ஒரு ஜாலியான ஒரு டைமிங்கு, இது எல்லாமே கொடுத்துட்டு அவங்க கூட கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபால்லாம் ஆடிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டினியூட்டி ஆகும். நிறைய ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க. வேலை விஷயமா வெளிநாடுகளுக்கு பயணப்படுவீங்க. உங்களுடைய உல்லாச செல்லாப நடவடிக்கைகளுக்காக வந்துட்டு சில திருட்டுத்தனமான வேலைகளும் நீங்கள் செய்வீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7வது வீட்டில் 12வது வீட்டில் உங்களுடைய ராசிக்குடைய 5, 6 கூடிய சனிமான் இருக்காரு. அதனால் உல்லாச செல்லாப நடவடிக்கைகளுக்காக நீங்கள் குருவோட வீட்டில் போகிறப்போ அந்த குரு பார்க்கும்போது சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார், பண இழப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த செஷனில் வந்துட்டு 6 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு படங்கள் வந்து கொஞ்சமாக பேசியிருக்கேன். இனி அடுத்த செஷனில் வந்துட்டு மீதி இருக்கிற 6 ராசி மக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது தமிழ்
தமிழ் புத்தாண்டு பழங்கள், பராபவ வருட பழங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த லைவ் செஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. நடுவில் வந்துட்டு இந்த சிம்ம ராசிக்கு பேசும்போது நெட்டு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகுச்சு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் டியூ டு டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ். ஓகே. நெட்டும் அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த லைவ் ப்ரோக்ராம் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இதனால் வரை, இந்த நேரம் வரை வந்த எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரியான பலன்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ சிலருக்கு நீண்ட காலமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் உங்களோட முயற்சியை கைவிட வேண்டாம். நீங்கள் உங்களோட வேலையில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த புதன் தசை குரு தசை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. வேலையிலையும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லது நடக்கும். சரிங்களா? திருமணத்திற்காக இந்த வருஷம் வந்துட்டு பிளான் பண்ணுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க என்னங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பொருத்தம் இல்லாமல் மட்டும் கண்டிப்பாக சொல்லுவேன், இல்லாட்டி கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் காலம் ஆகும். ஸோ பொறுமையாக இருந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திருமணம் ஆகும் காலகட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ +2 எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்குது. மே 8ஆம் தேதி ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 3-4 வாரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், மேற்கொண்டு இன்ஜினியரிங்கில் என்ன கோர்ஸ் படிக்கலாம், இல்லாட்டி நீட்டு கோச்சிங்காக போயிட்டு இருக்கவங்க டாக்டரில் டென்டல் டாக்டர் ஆகலாமா, இல்லாட்டி நர்சிங் படிக்கலாமா, இல்லாட்டி அதுலேயே MBBSக்கு வந்துட்டு நம்ம என்ன காலேஜ் சேரலாம், லோக்கலில் படிக்கலாமா, வெளியூரில் படிக்கலாமா, வெளிநாட்டில் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். பேரண்ட்ஸுகளுக்கு அவங்களும் வந்துட்டு ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் குழந்தைகளோடதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறத என்னால் கொடுக்க முடியும். அது மூலிமா நல்ல ஒரு கோச்சிங்கும் வந்துட்டு இருக்கும். ஃபேமிலியை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது +2 எக்ஸாம் எழுதி அடுத்து காலேஜ் போகிறவங்களுக்கு நான் விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கடன் நீங்கள் வந்துட்டு எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டு தேவைகளுக்காக கடன் வாங்குறீங்களா, இல்லாட்டி உங்கள் தொழில் தேவைகளுக்காக கடன் வாங்குறீங்களாங்கிறது இருக்குது. நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு பண்ணுறதுக்காக வந்துட்டு சில பேர் கடன் வாங்கி செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு கடன் பிரச்சனைகளை வந்துட்டு போய் மாட்டிக்காமல் உங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்த காசை எடுத்துகிட்டு அதில் பாதி பணம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிற ஆவல் வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணி விட்டுடும். இது என்ன காரணம்? அந்த புதன் அப்படிங்கிற, ஏன்னா புதன் ஷேர் அந்த அவசர கொடுக்கத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். புதன் அவசர இந்த லைவ் ப்ரோக்ராம்லாம் அடிக்கடி இப்போ இந்த நெட்டு வேறு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி போகுது, கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ இனி ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறப்போ இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறது முடியுது. யாரேனும் கடைசியாக கேள்விகள் ஏதேனும் கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இதோட இந்த ஃபைனல் செஷன் அப்படிங்கிறது முடியுது. ஸோ கலந்து கொண்டு கேள்விகள் கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றிகள், மகிழ்ச்சி. தங்களுக்கு ஒரு உதவி செய்வதற்கு ஆண்டவன் எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த முறையும் இந்த லைவ் கேள்வி பதில் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் நடக்கும். நீங்கள் இந்த ஆருத்ரன் ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேஸ்புக் லைவ் அஸ்ட்ரோ கார்த்திக் பாபுங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த நிகழ்ச்சிகள், கேள்விகள், பொது
பொது விஷயங்கள் நம்ம நிறைய பேசிகிட்டு இருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி, மதம், மொழி, இனம், இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு தனி மனிதன். எல்லா கேள்விக்கும் உண்டான பதில்கள் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் என்னென்ன இருக்கோ அதை சொல்கிறேன். யாரையும் வெறுத்து பேசவோ இல்லாட்டி பழித்து பேசவோ புகழ்ந்து பேசவோலாம் கிடையாது. என்ன யதார்த்தமோ அதை நம்ம ஷேர் பண்ணி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அது வந்துட்டு ஒரு சிலருக்கு மனக்காயங்களை உண்டாக்குனா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். உங்களுக்குண்டான விஷயங்கள் என்ன இருக்குதோ அதையும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லது இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லைவில் கலந்து கொண்டு இந்த லைவை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் என் நன்றி. மணி 12 போது. இதோடு இந்த லைவ் செஷன் முடியுது. நன்றி.